விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அந்த பறவையை போல நாம் வாழ வேண்டுமடா, இந்த அலைகளை போல நாம் மாற்ற வேண்டுமடா. கண் போன போக்கில் நீ கண் வைக்காத, கண் போன போக்கில் நீ மனம் வைக்காத, உன்னை நீ அறிந்தால் போராடலாம், தலைவன் அங்காம நீ வாழலாம். ஆக்கிரத்தில் ஒருவனுக்கு யாரு யாரு, இப்போ எப்பவுமே பார்த்து யாரு வெற்றி மேல வெற்றி என தேடி வரும், வெற்றி நிச்சயம் தான், அது வேத சத்தியம் தான், வெற்றி கொடி கட்டு பின்ன பொண்ணு வரும். ஆனந்த பெண்ண நீ என்ன நான் என்ன எல்லாமே ஓடினதா, ஆலப்போல் வெள்ளப்போல் ஆலம் வீழ்ந்தப்போல் முன்னஞ்சல் தான் வீழத்தான். சிங்களத தங்க மகன் நீங்க யாரு, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம். சொல்லு 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 சொல்லமா, நீ உண்மை 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 சொல்லமா, சொல்லு 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 சொல்லமா, நீ உண்மை 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 சொல்லமா. நகர் பீச்சில கடலை போட்டா மாப்பிள்ள உள்ள வந்த காதல பெரட்டுறாண்டா பீர்ல நான்டா குண்டர நானா அழகு வச்சேன்னா அக்கம் பக்கம் எல்லாமே சொல்லி சொல்லி வச்சேன்னா கடட்டி விட்டாடா என்ன கவுத்து புட்டாடா. அவளை நெஞ்சில நெஞ்சில வச்ச மாம, அவ பஞ்சில பஞ்சில தீய வச்ச மாம, அவ என்ன என்ன தேடி வந்தா சொல்லுல, நான் அதுக்கு இதுக்கு எதுக்கு இப்போ அஞ்சல, நான் கொஞ்சம் 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 கூட நம்மள அவ கில்லி தாண்டு ஆடுறாடா நெஞ்சில. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஓகே, ஸோ நீங்க உங்க கொரியோகிராஃபரோட சேர்ந்து ஆடி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? சந்தோஷமா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சா அவரோட சேர்ந்து ஆடுறது? உங்க மாஸ்டருக்கு மைண்டுக்குள்ள ஏதாச்சும் டென்ஷன் இருந்துச்சா? இல்ல, இல்லவே இல்லை, சுத்தமா டென்ஷன் இல்லை. சொல்லிக் கொடுக்கும்போது அவர் ஒண்ணுமே சொல்ல, ஐயோ நான் உங்க கூட சேர்ந்து ஆடணுமே எனக்கு டென்ஷனா இருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல. உங்களுக்கு என்ன ஃபீலிங்? அப்படி ஒன்றும் தெரியலண்ணா. அப்படி ஒன்றும் தெரியல, டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்டேஜ் ஆடி இருக்கீங்களா? ஆடி இருக்கீங்க, வெரி குட். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். எஸ் கலா மாஸ்டர். பூவனன், உங்கள் கொரியோகிராஃபர் பேர் என்ன? சபரீஷ். நல்லா பண்ணீங்க, நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. பூவனன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நீ வாவ் ஃபேக்ட் பண்ணுவேன் எப்பயுமே. ஏதாவது இப்போ நிறுத்திக்கலாமா, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் ஆடலாம் அப்படின்னு சொல்லும்போது வாவ்னு இருக்கணும். நீ அது திருப்பி அப்படி லைட்டாக ஆட ஆரம்பிச்சிட்டு
இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் வேணும். ஹேண்ட் பர்ஃபெக்ஷனே இல்லை. நீ என்ன பண்ண அப்படி லூஸாக ஆடுற. எப்பயுமே நம்ம கண் எப்பயுமே முட்டி அந்த அளவு அந்த கண்ணுக்கிட்ட உங்கள் கண்ணுக்கிட்ட பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப அழகாக ஆடணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ அது சரியாக ஆடலைன்னா ஃபுல்லாகவே தப்பாக இருக்கும். நீ ரிதம் டைமிங் எல்லாம் நல்லா ஆடிட்ட, ஆனால் கையெல்லாம் ஒன்றும் வீசி பண்ணணும், அதுதான் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் அதர்வைஸ் சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது, கொரியோகிராஃபி. ஆனால் பட் ஒரே இடத்துல ஆடின மாதிரி இருந்து கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். நல்ல ஒரு கான்செப்டாக எடுத்துருக்கலாம். நீங்கள் இன்னும் நல்ல கான்செப்ட் குரு சிஷ்யர்கள் மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து நடத்திருந்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோ. ஓகே, குட் லக். பிரசன்னா மாஸ்டர். பூவண்ணன் அண்ட் சபரீஷ் நல்லா இருந்துச்சு. நைஸ் எனர்ஜெட்டிக் ஆக்ட். பூவண்ணன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன். இன்னும் நாங்கள் எப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு நீங்கள் டான்ஸ் பண்ணுறதுல. இப்போ கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அந்த டைலாக் பேசும்போதெல்லாம் கூட கொஞ்சம் டல்லாக தான் சொன்னீங்க. இப்போ பாரு எப்படி ஆஃப் பண்ணுற பாரு, அதெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன், ஸ்டாமினா, மூமெண்ட் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் பாட்டே கலப்புங்க. பூவனன் அண்ட் அவங்களோட கொரியோகிராஃபர் சபரீஷ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் உங்க ஸ்கோர்ஸ். கலா மாஸ்டர் 9 கொடுத்துருக்காங்க. பிரசன்னா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்